என்னைக்காவது நம்ம யோசிச்சிருக்கோமா, அமெரிக்கா ஏன் இந்த ரெசிப்ரோக்கல் டாரிஃப் அப்படிங்கிறத சொல்கிறாங்க? அப்படி சொல்கிறதுனால அமெரிக்காவுக்கு என்ன லாபம்? இந்தியா ஏன் உடனடியாக அமெரிக்காவுக்கு போடப்பட்டிருந்த பல வரிகளை குறைத்தார்கள்? சீனாவுக்கு இதனால் பாதிப்புகள் என்ன? பிரிக்ஸ் இதனால் உருபெறும் அப்படின்னு சொல்கிறாங்களே, அதனுடைய காரணம் என்ன? தங்கம் விலை இதனால் ஒருவேளை கூடலாம், பட் நல்லா கூடினாலும் டமார்னி கீழே விழுந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்களே, அதற்கான காரணம் என்ன? இது முதல் பாகம். இன்னைக்கு ஏப்ரல் 2ஆம் தேதி. இந்த வீடியோவை ஷூட் பண்ணுற வரையிலும் அமெரிக்காவினுடைய டாரிஃப் பிளானை பற்றி இன்னும் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் எதுவும் சொல்லலை. பட் நாளைக்கு மார்னிங், அதாவது இந்திய நேரப்படி ஏப்ரல் 3ஆம் தேதி நமக்கு அமெரிக்கா கொடுத்துருக்கக்கூடிய டாரிஃப் பிளான் என்ன, இதனால் ஏற்படக்கூடிய ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் என்ன அப்படிங்கிறதெல்லாம் படிச்சுட்டு இதனுடைய கண்டினியூட்டி அப்படிங்கிறது இருக்கும். ஸோ இந்த பாகத்தையும் பார்த்து விடுங்கள். அடுத்த பாகத்துக்காக தயாராக இருங்கள். அன்பு தமிழஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். கிட்ஸ்பேசியில் காம்போ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. ஆனால் இந்த காம்போ ரொம்பவே ப்ரீமியமான குடும்பத்துக்கான காம்போ. இந்த காம்போக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த வீடியோக்கு எண்டில் இருக்குது, பார்த்துக்கோங்க. ரொம்ப 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 சூப்பரான காம்போ. வாழ்க்கையில் இது இருந்தால், ஒரு 3 விஷயத்தை நான் இதில் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். இது இருந்தால் நம்ம வீட்டு குழந்தைகளும் நாமும் விளையாடுவதற்கு செம்மையாக இருக்கும். ஸ்க்ரீன் டைம் அப்படிங்கிறது நம்ம குழந்தைகள் பார்க்கவே மாட்டாங்க, அதுக்கு நான் கேரண்டி. வேணுங்கிறவங்களுக்கு கீழே லிங்க் இருக்குது, இதனுடைய டீட்டெயில்ஸ் வீடியோக்கு எண்டு பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட், டாரிஃப். அது என்ன டாரிஃப்? இந்த வரி விதிப்பு அப்படின்னு சொல்கிறது ஏன் விதிக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு 2 ரீசன் இருக்குது. ஒன்று, கவர்மெண்ட்டுக்கு வருமானம் இல்லாமல் இருக்கும். கவர்மெண்ட்டுக்கு வருமானம் எங்கேருந்து வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மெஜாரிட்டி ஆஃப் வருமானம் அப்படிங்கிறது வரி விதிப்பில் தான். நம்ம ஜிஎஸ்டி வரியிலிருந்து பல வரி அப்படிங்கிறது எல்லாமே இந்த கவர்மெண்ட்டுக்கான அந்த வருமானத்துக்காக. இது கவர்மெண்ட்டின் வருமானம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டாலும், வெளிநாட்டுக்கு ஒரு பொருளை ஏற்றுமதி பண்ணுற ஒரு நாடாக இருந்தது என்றால், நல்லா யோசிச்சு பாருங்களேன், மேனுஃபேக்சரிங் இருக்கிறது நம்ம நாட்டில் அதிகமாக இருக்குது. அதே மாதிரி சர்வீஸ் அப்படிங்கிறதையும் நம்ம அதிகமாக கொடுத்துட்ருக்கோம். நம்ம நாடு எப்போதுமே ஒரு ப்ரொடக்டிவிட்டி நிறைந்த நாடாக இருக்குது. ஆனால் அதே நேரத்தில் சிங்கப்பூர் போன்ற நாடுகளை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா, அங்கே பெரிய பெரிய இண்டஸ்ட்ரி இருக்கான்னு கேட்டால் இல்லை. அதனால் அவங்க என்ன செய்வாங்க, அவங்க எல்லா பொருட்களையுமே இறக்குமதி பண்ணுவாங்க. இறக்குமதி பண்ணுறதுனால அவங்க நாட்டுக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா, எந்த பிரச்சனையும் கிடையாது. ஏன்னா அவங்கக்கிட்ட விற்பதற்கு எந்த பொருளும் கிடையாது, எல்லா பொருளையும் வாங்க தான் வேணும். விற்கிறதுக்கு ஒரு 10 பொருள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். வெளிநாட்டிலேருந்து அதே 10 பொருள் நம்ம இறக்குமதி பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. நம்ம ஊரில் தயாரிக்கக்கூடிய அந்த 10 பொருள் எப்படியாவது விற்று முடியுமா? விற்கவே முடியாது. ஏன்னா வெளிநாடுகள்லேருந்து வரக்கூடிய பொருள் அதை விட கம்மி விலைக்கு இருக்கலாம். அப்போ நாம் என்ன செய்ய முடியும்? நம்முடைய இண்டஸ்ட்ரி இல்லை நம்முடைய வியாபாரிகள், நம்முடைய தொழில் முனைவோர்கள், நம்ம பெரிய அளவில் நம்முடைய தொழிற்சாலை வைத்திருக்கக்கூடிய நபர்கள் உருவாக்கக்கூடிய பொருளை விற்பனை செய்வதற்கான சந்தையை உருவாக்கி கொடுக்க வேண்டும். ஒரு அரசாங்கம் மெயினாக அதை தான் செஞ்சு கொடுக்கணும். அப்படியே ஒரு விற்பனையை செய்யக்கூடிய ஒரு சந்தையை உருவாக்க வேண்டும் என்றால், வெளிநாடுகள்லேருந்து அதே மாதிரியான பொருள் இறக்குமதி நம்ம செய்கிறோன்னா அதை நிப்பாட்டணும். நேரடியாக நம்ம அமெரிக்காட்ட சொல்கிறோம், எப்பா என்கிட்ட ஒரு 10 பொருள் இருக்குது, அந்த 10 பொருள் நான் ஒன்றது இனிமேல் வாங்க மாட்டேன், ஏன்னா நாங்களே அதை தயாரிக்கிறோம், எனவே அந்த 10 பொருள் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டோம்னா, அமெரிக்கா சொல்லுவான், அப்படின்னா நான் வேறு 10 பொருள் இல்லாமல் நமக்கு 50 பொருள் தந்துட்டுருப்பான். மீதம் இருக்கும் 40 பொருளையும் நான் தரமாட்டேன், டோட்டலாக 50 பொருளையும் நிப்பாட்டிடுவேன் அப்படின்னு சொல்லுவான். இப்போ நமக்கு மறுபடியும் பிரச்சனை. ஏன்னா நம்ம தயாரிப்பது 10 பொருள், மீதம் இருக்கும் 40 பொருள் அவன்கிட்ட தான் நம்ம என்ன செய்யணும், இம்போர்ட் பண்ணி ஆகணும். ஸோ இந்த இடத்துல தான் டாரிஃப் அப்படிங்கிறது விளையாடுது. நம்ம ஊரில் 2 வீலர் எல்லாருமே நம்ம தயாரிச்சுட்டு இருக்கோம், நிறைய நிறுவனங்கள் இருக்குது. ஆனால் அதே நேரத்தில் அதே மாதிரியான 2 வீலர் அமெரிக்காவும் தயாரிக்கிறது. அமெரிக்காவிலேருந்து 2 வீலர் வேண்டான்னு சொல்ல முடியாததுனால, அமெரிக்காவிலேருந்து இறக்குமதி செய்யக்கூடிய இந்த மாதிரியான 2 வீலர்ஸுக்கு, அமெரிக்காவிலேருந்து இறக்குமதி செய்யக்கூடிய கம்ப்யூட்டர்ஸுக்கு, அமெரிக்காவிலேருந்து இறக்குமதி செய்யக்கூடிய கால்குலேட்டர்ஸுக்கு நாம் என்ன செய்கிறோன்னா வரி விதிப்போம். அதாவது அங்கே இருக்கக்கூடிய எக்ஸ்போர்ட்டர் நம்ம நாட்டுக்கு அவங்களுடைய பொருளை இங்கே இம்போர்ட் பண்ண விரும்புகிறோம் அப்படின்னா அவங்களுக்கு 20 ரூபா வரி விதிப்போம். எக்ஸாக்டாக ஒரு பொருளினுடைய விலை 10 ரூபான்னு வச்சுக்கோங்களேன். அங்கேருந்து அமெரிக்காவிலேருந்து ஒரு பொருளை ஏற்றுமதி செய்யும்போது அந்த விலை 10 ரூபா தான். ஆனால் இந்திய அரசாங்கம் என்ன செய்யுதுன்னா, ஆல்ரெடி அதே மாதிரியான பொருள் என்கிட்ட இருக்குது, உன் பொருளையை நான் வாங்கி விற்பனை செய்வதற்கு நீ 10% எனக்கு டாரிஃப் தரணும் அப்படின்னு சொல்லுவாங்க. 10 ரூபாய்க்கு பொருள் 10% அப்படிங்கிறது 1 ரூபா. அப்போ 11 ரூபாயாக மாறிடுது நம்ம நாட்டுக்கு வரும்போது. அதில் 10 ரூபாய் தான் யாருக்கு கிடைக்கும்? அந்த எக்ஸ்போர்ட்டருக்கு, அங்கேருந்து அனுப்புனவருக்கு கிடைக்கும். 1 ரூபாயை அவர் என்ன செஞ்சிருவார்? இந்திய அரசாங்கத்துக்கு வரியாக கட்டிடுவார். 1 ரூபாய் அரசாங்கத்துக்கு லாபமாக கிடைக்கும். ஆனால் நமக்கு வரும்போது அது 11 ரூபாயாக இருக்குது.
நம்முடைய இங்கே அதை இம்போர்ட் பண்ணவங்க நம்முடைய வியாபாரிகள் 9 ரூபாய் லாபத்தை சேர்த்து 20 ரூபாய்க்கு விற்பாங்க. ஏன்னா டிரான்ஸ்போர்ட்டேஷன் இருக்குது, அதில் நிறைய டேமேஜ் வரும், அது பிறகு அவங்களுக்கான லாபம் இருக்குது, இதெல்லாம் சேர்த்து 9 ரூபாய், அப்படி 20 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. நல்லா தானே இருக்குது. நாம் ஒரு பொருளை வாங்கி விற்பது இப்படித்தானே அப்படின்னு கேட்டால், இந்த இடத்துல இன்னொரு சிக்கலையும் நான் சொல்லிடுறேன். சிங்கப்பூர் போன்ற நாடுகள் கண்டிப்பாக அவங்கக்கிட்ட எதுவுமே மேனுஃபேக்சரிங் இல்லாததுனால அவங்களுக்கு எதையுமே அவங்க நாட்டுக்குள்ளேயே விற்று முடிக்க வேண்டும் அப்படிங்கிற நிர்பந்தம் இல்லை. அதனால தான் அவங்க குட்ஸுக்கு 0% டேரிஃப் அப்படிங்கிறத கொடுக்குறாங்க. நாம் சிங்கப்பூருக்கு ஏற்றுமதி பண்ணுறதா இருந்தால் 0% டேரிஃபில் ஏற்றுமதி பண்ணிடலாம், அவங்களுக்கு அந்த பொருள் வேண்டுமாக இருந்தது என்றால். அவங்கக்கிட்ட தான் அதே மாதிரி பொருள் உருவாக்குறதே கிடையாது. ஆனால் இந்தியா, அமெரிக்கா போன்ற நாடுகளை நம்ம எடுத்து பாருங்களேன். இதில் அமெரிக்காவை மட்டும் எடுத்து பாருங்கள். அமெரிக்கா தான் இண்டஸ்ட்ரீஸில் வேர்ல்டு லெவலில் மேனுஃபேக்சரிங் செஞ்சு இண்டஸ்ட்ரீஸ் லெவலில் பெரிய நாடுகளுக்கு, பல நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யக்கூடிய நாடுகளில் ஒரு 10 நாடுகள் எடுத்துட்டோம்னா 3வது 4வது நாடு அமெரிக்கா வந்துடுவாங்க. கிட்டத்தட்ட 180 நாடுகள் இருக்குன்னா அதில் 120 நாடுகளுக்கு மேலே அமெரிக்கா என்ன செஞ்சுட்டு இருக்காங்க, இம்போர்ட் எக்ஸ்போர்ட் அப்படிங்கிறத செஞ்சுட்டு இருக்காங்க. ஸோ அமெரிக்காவிலேயே தயாராகக்கூடிய நிறைய பொருட்கள் இருக்குது. அமெரிக்காவில் உற்பத்தி செய்யக்கூடிய பொருட்களை அமெரிக்காவிலும் விற்க வேண்டும், பிற நாடுகளுக்கும் விற்க வேண்டும் அப்படிங்கிற நிர்பந்தம் அமெரிக்காவுக்கு இருக்கிறதுனால அமெரிக்காவினுடைய வியாபாரிகள் என்ன செய்வாங்க, அவங்க பொருளை தயாரிச்சுட்டு இந்தியாவில் போய் விற்பனை பண்ணலாம். ஏன்னா இந்தியாவில் தான் ஒரு 145 கோடி மனிதர்கள் இருக்காங்களே அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அப்போ அமெரிக்காவும் இந்தியாவும் உட்காந்து பேசும்போது இந்தியா சொல்கிறாங்க, இல்லை இல்லை, எனக்கு இதே மாதிரி பொருள் இருக்குது, நான் அந்த பொருளை என் நாட்டில் வந்து விற்க வேண்டும் என்றால் 60% வரி விதிப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. 10 ரூபாய் பொருளுக்கு 6 ரூபாய் வரி விதிப்பேன் அப்படின்னு சொல்லும்போது அங்கே இருக்கக்கூடிய ஒரு விற்பனையாளர், இதை மேனுஃபேக்சர் பண்ணவர் 16 ரூபாய்க்கு அவருடைய பொருளை ஏற்றுமதி பண்ணணும், அதாவது 16 ரூபாய் அப்படிங்கிறத அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி வரும்போது நம்ம ஆட்கள் அதை வாங்குவாங்களா? 20 ரூபாய்க்கு தான் மார்க்கெட் ப்ரைஸ் இருக்குது, 16 ரூபாய்க்கு வாங்கி எப்படி 20 ரூபாய்க்கு விற்க முடியும்? எனவே நம்ம ஆட்கள் என்ன செய்வாங்க, இந்தியாவில் அதே மாதிரி பொருள் இருக்கான்னு பார்த்து விற்பனை செய்து முடிச்சுடுவாங்க. அப்போ அமெரிக்காவுக்கு அது லாஸாக மாறுது. அமெரிக்கா என்ன சொல்கிறாங்க, என் பொருளை நான் உன் நாட்டுக்கு ஏற்றுமதி பண்ணும்போது நீ 60% வரி விதிக்கிற, ஆனால் ஓம் பொருளை ஏன் நாட்டுக்கு கொடுக்கும்போது அமெரிக்கா எவ்வளோ தான் வரி விதிக்கிறாங்கன்னு கேட்டால் வெறும் 5%, 8%, 10%க்கு கீழே 1 ரூபா கூட வரி விதிக்கலை. இப்படிப்பட்ட ஒரு நிலைமை இருக்கிறதுனால ஏன் நாட்டில் நீங்கள் நிறைய பேர் எல்லா பொருளையும் டம்ப் பண்ணுறீங்க, ஏன் பொருள் எதுவுமே விற்க மாட்டுக்கு, எனவே ரெசிப்ரோக்கல் டேரிஃப் அப்படிங்கிறத நாங்கள் அறிமுகம் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி அறிமுகம் பண்ணுறாங்க. இதுதான் ரெசிப்ரோக்கல் டேரிஃப் அப்படிங்கிறதுக்கான மெயின் எய்ம். சரி, இந்த எய்ம் இங்கே வருதுன்னா எங்கேயோ ஒரு இடத்துல ட்ரேடு டெஃபிசிட் அப்படின்னு ஒன்று இருக்கணும்ல. ட்ரேடு டெஃபிசிட்னா என்ன? ஒரு நாடு அதிகமாக இறக்குமதி செய்து ஆனால் கொஞ்சோண்டு மட்டும்தான் ஏற்றுமதி செய்யுது. அப்படி கொஞ்சோண்டு மட்டும்தான் ஏற்றுமதி செய்வதனால் இந்த நாடு என்ன செய்வாங்கன்னா, இறக்குமதி பண்ணுறதுக்கு பணத்தை கூடுதலாக கொடுப்பாங்க, அவங்க ஏற்றுமதி செய்வதில் பணம் கொஞ்சோண்டு தான் இருக்கும். அப்போ கிடைக்கக்கூடிய லாபம் கம்மி, கொடுக்கக்கூடிய செலவுகள் அதிகமாக இருக்கும். இதுதான் ட்ரேடு டெஃபிசிட் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ட்ரேடு டெஃபிசிட்டில் ஒரு 1வது 2வது நாடு எதுன்னு கேட்டிங்கன்னா அமெரிக்கா தான். பல நாடுகள் கூட ஏற்றுமதி இறக்குமதி செஞ்சாலும் அமெரிக்கா என்ன செய்கிறாங்க, எல்லா பொருட்களையும் அதிகமான பொருட்களை இறக்குமதி செய்கிறாங்க, ஆனால் கொஞ்சம் பொருட்களை தான் ஏற்றுமதி செய்கிறாங்க. காரணம் இருக்குது, அமெரிக்க பொருட்களுக்கு பல நாடுகளும் டேரிஃபை அதிகமாக விதித்திருக்கிறார்கள். ஸோ அமெரிக்க பொருட்களுக்கு டேரிஃப் அதிகம்னால அங்கே இருக்கக்கூடிய பொருளை நிறைய ஏற்றுமதி செய்ய முடியலை. ஆனால் அதே நேரத்தில் அமெரிக்காவுக்கு தேவையான பொருட்களை டேரிஃப் ரொம்பவே கம்மியாக பல நாடுகளும் இறக்குமதி செஞ்சிடறாங்க, அமெரிக்காவுக்குள்ளே கொண்டு டம்ப் பண்ணிடுறாங்க. ஸோ அமெரிக்காவினுடைய ட்ரேடு டெஃபிசிட் அதிகமாக இருக்குது. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நமக்கு ட்ரேடு டெஃபிசிட் இருக்குது, ஒரு 250 பில்லியன் அமெரிக்க டாலர் அளவுக்கு இருக்குது. யூகே எடுத்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு பல நாடுகள் கூட ட்ரேடு டெஃபிசிட் அப்படிங்கிறது இருக்குது. இது ஒரு ஸ்ட்ரக்சர் மாதிரி. ஸோ அமெரிக்கா என்ன நினைக்கிறாங்க, இதை எப்படியாவது பிரேக் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. குறிப்பாக டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் அப்படி நினைக்கிறாரு. ஸோ இப்போ அமெரிக்காவினுடைய நிலைமை எடுத்து பார்த்தீங்கன்னா 1.1 ட்ரில்லியன் அமெரிக்க டாலர் அளவுக்கு எக்ஸ்ட்ராவாக அவங்க இம்போர்ட் பண்ணுறாங்க. எக்ஸ்போர்ட் பண்ணுறதை விட 1.1 ட்ரில்லியன் அமெரிக்க டாலர் அப்படின்னு சொல்லும்போது அமெரிக்காவினுடைய பணம் கூடுதலாக என்ன செய்யப்படுது, எங்கேயோ செலவாயிட்டே இருக்குது, அவங்களால சேமிக்கவே முடியல. இம்போர்ட் 1.1 ட்ரில்லியனுக்கு எக்ஸ்ட்ராவாக பண்ணிட்டு இருக்கிறத கம்மி பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் 92 நாடுகள் கூட அமெரிக்கா செய்யக்கூடிய வியாபாரத்தில் ட்ரேடு டெஃபிசிட் அப்படிங்கிறதான் இருக்குது. அதாவது கூடுதலான பொருளை இறக்குமதி பண்ணி குறைவான பொருட்களை ஏற்றுமதி பண்ணக்கூடிய நாடுகளுடைய எண்ணிக்கை அமெரிக்கா ட்ரேட் பண்ணக்கூடிய நாடுகளில் 92. மீதம் இருக்கும் ஒரு 111 நாடுகள் இருக்குது பார்த்தீங்களா, அந்த நாடுகள் சர்ப்ளஸ் நாடுகள் அப்படின்னு சொல்லலாம். அதாவது அமெரிக்காவினுடைய பொருளை அதிகமாக என்ன செய்கிறாங்க, ஏற்றுமதி பண்ணுறாங்க, குறைவாக மட்டும் அந்த 111 நாடுகள்லேருந்து இறக்குமதி பண்ணுறாங்க. ஆனால் இந்த 111 நாடுகள் குட்டி குட்டி நாடுகள். 92 நாடுகள் இருக்குன்னு சொன்னோம்ல, அதுதான் பெரிய பெரிய நாடுகள். ஸோ இந்த இடத்துல ட்ரேடு டெஃபிசிட் அப்படிங்கிறது 1.1 ட்ரில்லியனாக இருக்கிறதுனால
அமெரிக்காவுக்கு பெரிய அளவில் பிரச்சனைகள் அவங்க நாட்டுக்குள்ளேயே உருவாகுது. குறிப்பாக அமெரிக்காவுக்கு சீனா, மெக்சிகோ, வியட்நாம் கூட கூடுதலான ட்ரேடு டெபிசிட் அப்படிங்கிறது இருக்கிறதுனால தான் மெக்சிகோ, சீனா, வியட்நாம், கனடா போன்ற நாடுகளுக்கு நாங்கள் கூடுதலான டாரிஃப் 25% டாரிஃப் அப்படிங்கிறத கொடுக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, அமெரிக்கா தயாரிக்கக்கூடிய பொருள் கனடாவுக்கு அதிகமாக தேவையில்லை, ஆனால் அதே பொருளை கனடா அமெரிக்காக்குள்ளே டம்ப் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லும்போது கனடாவிடம் நேரடியாக சொல்லாமல் 25% வரி விதிக்க போகிறோன்னு சொன்ன உடனே அந்த பொருள் அமெரிக்காக்குள்ளே வராமல் இருக்கும். அமெரிக்காவில் உருவாகக்கூடிய பொருளை அமெரிக்கர்கள் உபயோகிப்பாங்க, கனடா பொருட்களை அமெரிக்கர்கள் அவாய்ட் பண்ணுவாங்க. காரணம் 25% வரியுடன் சேரும்போது அந்த பொருளுடைய விலை அதிகமாயிரும். இதை தான் கனடா எதிர்க்கிறாங்க, இதை தான் மெக்சிகோ எதிர்க்கிறாங்க. இது அவங்களுக்கான ஆப்போசிட் சைடு. அதுக்கு நேர் ரிவர்ஸ் சைடு எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியா போன்ற இடங்களில். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அமெரிக்க பொருட்களுக்கு அதிகமாக வரி விதித்து வச்சுருக்காங்க. ஸோ அமெரிக்கா இரண்டையும் பேலன்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. இதனால தான் அமெரிக்கா கனடா, சீனா போன்ற நாடுகளுக்கு 25% வரியும், மீதம் இருக்கும் நாடுகள் இந்தியா போன்ற நாடுகளுக்கு எவ்வளவு வரி அவங்க எக்ஸ்ட்ராவாக விதிக்கிறாங்களோ அதே அளவுக்கான ரெசிப்ரோக்கல் வரியை நாங்கள் விதிப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எந்த மாதிரியான ஒரு பிரச்சனை உருவாக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அமெரிக்காவின் மீதான நம்பகத்தன்மை அப்படிங்கிறத கம்மி பண்ணும். நிறைய நாடுகள் இப்போது அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்வதை தடுத்து நிறுத்திட்டு ரீரூட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆஸ்திரேலியாலாம் இப்போ பல நாடுகள், ஈவன் கனடா போன்ற நாடுகள் கூட வேறு மார்க்கெட்டுக்கு அவங்களுக்கு பொருளை விற்பனை செய்வதற்கு ட்ரை பண்ணுறாங்களே தவிர அமெரிக்கா வேண்டாம் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடை ஏற்படுத்துகிறார்கள். இது நாளடைவில் அமெரிக்கா பேஸ்டான எக்கனாமி அப்படிங்கிறத பிரேக் பண்ணிவிட்டு பிரிக்ஸ் பேஸ்டான எக்கனாமி அப்படிங்கிறது ஒன்று உருவாகிறதுக்கான காரணமாக மாறும். சொல்லப்போனால் பிரிக்ஸுக்கு கூடுதலான பொறுப்பு அப்படிங்கிறது வர ஆரம்பிக்கும். ஸோ இந்த ட்ரேட் வார் அப்படிங்கிறத பேஸ் பண்ணி சீனாவினுடைய எக்கனாமி, உலக நாடுகளோட எக்கனாமி எல்லாமே அடி வாங்கும். இதனால் சந்தை அப்படிங்கிறதும், அதாவது ஷேர் மார்க்கெட் அப்படிங்கிறதும் கொஞ்சமாக ஷேக் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த ஷேர் மார்க்கெட் எப்போல்லாம் அடி வாங்குதோ அப்போல்லாம் சேஃபான இன்வெஸ்ட்மெண்ட் எது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது மக்கள் அதிகமாக விரும்புவது தங்கத்தை தான். தங்கத்தின் விலை அப்படிங்கிறது 3 விதமாக பார்க்கலாம். ஒன்று ஷேர் மார்க்கெட், இல்லாட்டி ஜியோ பொலிட்டிக்ஸ்னான பிரச்சனை. இன்னொன்று அப்படிங்கிறது சென்ட்ரல் பேங்க்ஸ். ஒவ்வொரு நாட்டுக்கும் சென்ட்ரல் பேங்க் இருக்கும், அவங்க தங்கத்தை எவ்வளோ வாங்கி வைக்கிறாங்க அப்படிங்கிறத பொறுத்து தங்கத்தினுடைய விலை ஏறி இறங்கும். ஆனால் இப்போது உலக நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா சென்ட்ரல் பேங்க்ஸும் என்ன செய்கிறாங்கன்னா தங்கத்தை வாங்கி வைக்கிறாங்க. ஸோ இப்படி தங்கத்தை வாங்கி வைப்பதனால தங்கத்தினுடைய டிமாண்ட் அதிகரிக்கிறது, அதனால் தங்கத்தினுடைய விலையும் அதிகமாகுது. இது கூடவே அமெரிக்கா கொடுக்கக்கூடிய இந்த டாரிஃப் இல்லாட்டி இந்த டாரிஃப் யுத்தம் அப்படிங்கிறது எதிர்பாரா வண்ணமாக பல நாடுகளும் இதை நெகட்டிவிட்டி அடிச்சுட்டு இனி பல பிரச்சனைகள் உருவாகும் அப்படின்னு நினச்சிட்டாங்கன்னா என்டையர் ஷேர் மார்க்கெட் குளோபலைசேஷன் அப்படிங்கிறது பிரேக் ஆக ஆரம்பிக்கும். அமெரிக்காவினுடைய நம்பகத்தன்மையும் பிரேக் ஆகும். டாலர் அப்படிங்கிறத வச்சுட்டு வேறு ஏதாவது கரன்சிக்கு போகலாமா அப்படின்னு சொல்லி யோசிப்பாங்க. இது எல்லாமே உடனடியாக நடக்கும் அப்படின்னு சொல்லலை, ஆனால் இது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக நடைபெற ஆரம்பிக்கும். அப்படி நடந்து ஒரு கட்டத்துக்கு மேலே பிரிக்ஸ் நாடுகள் முன்னிலைக்கு வருவாங்க. பிரிக்ஸ் கூட்டமைப்பை நோக்கி உலக நாடுகள் நகர்வார்கள் அப்படின்னு சொல்லி உலக வல்லுநர்கள் கூறுகிறார்கள். 2028 2029 பிரிக்ஸினுடைய முக்கியத்துவம் என்ன அப்படிங்கிறத உலக நாடுகள் புரிந்து கொள்வார்கள். அமெரிக்கா இப்போ கொடுக்கக்கூடிய டாரிஃப் வார் அப்படிங்கிறது அமெரிக்காக்கே திரும்ப அடிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது கொஞ்சம் கன்ஃபியூஸ்டாக தான் இருக்கும். கண்டிப்பாக இன்னும் பல எக்ஸ்பிளனேஷனுடன் என்ன ரியல் டைமில் நடந்துட்டுருக்கு அப்படிங்கிறத பாகம் 2ல் பார்க்கலாம். இது 1க்கு 2 முறை கேட்டு பாருங்க. நிறைய உண்மையான விஷயங்களை இங்கே நம்ம தொகுத்து வழங்கி இருக்கிறோம். புரிந்து விட்டது அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் நண்பர்களுக்கும் இதை நீங்கள் ஷேர் பண்ணலாம். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம். ப்ரீமியம் காம்போ அப்படின்னு சொல்லிட்டேன், எல்லாமே உடன் ஐட்டம்ஸ் தான். இதில் நம்பர் டைஸ் கேம் அப்படின்னு ஒன்று இருக்குது. 4 பேர் விளையாடலாம், அப்படி இல்லைனா 2 நபர்கள் விளையாடலாம். 2 டைஸ் இருக்கும், அதை நம்ம உருட்டணும். 5 2 7. அப்போ 7 அப்படிங்கிற நம்பர் வர்ற மாதிரி எய்தர் 7 நம்ம அப் பண்ணலாம், அப்படி இல்லைனா 5 and 2 அப் பண்ணலாம், அப்படி இல்லைனா 4 and 3 அப் பண்ணலாம், இல்லாட்டினா 6ஐயும் 1ஐயும் தூக்கி வைக்கலாம். இப்படி ஒவ்வொரு ரவுண்டு முடிய யாருடைய பகுதியில் எல்லாமே மேலே இருக்கோ அப்பில் இருக்கோ அவங்க வின்னர். ஆனால் இதற்கு நல்லா மேக்ஸ் கூடுதலான கவனமும் தேவைப்படும். அதனால் நம்ம வீட்டு குழந்தைகளுக்கான கான்சன்ட்ரேஷன், அவங்களுடைய மெமரி பவர், இது எல்லாமே அதிகரிக்க வாய்ப்புகள் இருக்குது. இதுதான் முதலாவதாக இந்த காம்போவில் இருக்கக்கூடிய பொருள். அடுத்ததான் இந்த காம்போவில் இருக்கிறது தான் கலர் சார்ட்டிங் பேட்டில் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் 10க்கும் அதிகமான கியூ கார்டு இருக்கும். இந்த கியூ கார்டை சென்டரில் வச்சிடணும். 2 நபர்கள் விளையாடலாம். இதில் இருக்கக்கூடிய 4 விதமான கலரில் இருக்கக்கூடிய அந்த டாட்ஸை எந்த வழியாக, அதுக்கு ஷார்ட்டஸ்ட் பாத் இருக்குது, அதை சரியாக கொண்டு வர்றதுக்கான அந்த மூளையினுடைய அந்த திங்கிங் கேப்பபிலிட்டி இருக்குது பார்த்தீங்களா, அதை இன்க்ரீஸ் பண்ணும். 2 பக்கமும் இருக்கக்கூடிய நபர்கள் சரியாக அதை விளையாண்டு யார் அந்த கார்டில் இருக்கிற மாதிரியான அதே நிறத்தில் அந்த ரவுண்டை அடுக்கிறாங்களோ அவங்க தான் வின்னர்.
நம்ம நினைக்கிற மாதிரி அவ்வளோ ஈஸி கிடையாது, கொஞ்சம் டஃப் தான், பட் செம்மையான என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும். இது நம்ம வீட்டு குழந்தைகளுக்கு கிடைக்கும் இந்த காம்போவில். மூணாவதாக இருக்கக்கூடியது டைல் பேட்டில் அப்படிங்கிறது தான். அந்த கலர் சார்ட்டிங் மாதிரியே கிட்டத்தட்ட 30க்கும் அதிகமான கார்டு இருக்கும். முன்னாடியும் பின்னாடியும் அப்படிங்கிறதுல பிரிண்டட் இருக்கும். இதில் கொஞ்சம் டைல்ஸ் கொடுத்துருப்பாங்க. இந்த கார்டில் எப்படி டைல் அடுக்கப்பட்டிருக்கோ அதே மாதிரி நாம் அந்த பக்கமும் இந்த பக்கமும் விளையாடக்கூடிய அந்த நபர்கள், நம்ம வீட்டு குழந்தைகள் நாம் அதை அடுக்கணும். யார் ஃபஸ்ட் அடிக்க முடிக்கிறாங்களோ அவங்களுக்கு அந்த கார்டு அப்படிங்கிறத கொடுத்துடணும். மறுபடி அடுத்த கார்டு ஓப்பன் பண்ணணும். எகெயின் இதில் எத்தனை பேர் கடைசியாக நிறைய கார்டை வச்சுருக்காங்களோ அவங்க தான் வின்னர். அடுத்ததாக இருக்கக்கூடியது ஒரு ஹெக்ஸகன் பசில் அப்படிங்கிறது தான். கம்ப்ளீட்டாக உடனில் செய்யப்பட்ட ஹெக்ஸகன் பசில் வித் அதுக்குள்ளே குட்டி குட்டி அனிமல்ஸ் அப்படிங்கிறது இருக்கும். அதை இந்த ஹெக்ஸகன் ஷேப்புக்குள்ளே கரெக்டாக சார்ட் அவுட் பண்ணி வைக்கணும். அது இல்லாமல் ஒரு மிக்காடோ அப்படிங்கிறதும் கிடைக்கும். இந்த மிக்காடோவை நம்ம குட்டி வயசில் விளையாண்டுருப்போம். அது இப்போ நல்லா உடனாக செம ஃபினிஷிங்கோடி வந்திருக்கு இந்த மிக்காடோ ஒன்று. அடுத்ததாக பீட் ஆர்பிட் அப்படிங்கிற குட்டியான வேற லெவல் ஒரு பசில் கேம் கிடைக்கும். நெக்ஸ்ட் ஒன் ருபிக்ஸ் கியூபெல்லாம் ரொம்ப ஈஸி தான், ஆனால் இந்த ஸ்னேக் கியூப் அப்படிங்கிறது அவ்வளோ ஈஸி கிடையாது. இந்த ஸ்னேக் கியூப் அப்படிங்கிறதும் இந்த காம்போவில் உங்களுக்கு கிடைச்சிரும். இது இல்லாமல் ஒரு பெயிண்டிங் புக், அது கூடவே நமக்கு தேவையான ப்ரஷ், அந்த சைடில் இருக்கக்கூடிய பெயிண்டை நீங்கள் வாட்டர் மட்டும் வச்சு நீங்கள் பெயிண்ட் புக்காக யூஸ் பண்ணிக்கலாம். கூடவே ஒரு குட்டி ஜிக்ஸா உடன் பசில் அப்படிங்கிறதும் கிடைக்கும். இதில் நான் முதல்ல சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த 3 ஐட்டம் அதுவே உங்களுக்கு 2000 ரூபாய்க்கு மேலே, கிட்டத்தட்ட ஒரு 3000-3500 ரூபாய்க்கு மேலே வந்துடும். விலை ஜாஸ்தி கிடையாது. நீங்கள் எல்லாத்தையுமே நெட்டில் போட்டு ஒவ்வொரு பொருளாக பார்த்து அதனுடைய விலையை எழுதி வச்சுக்கோங்க. எழுதி வச்ச பிறகு எவ்வளோ விலை வருது அப்படிங்கிறதையும் கிட்ஸ் பெஸ்டில் எந்த அளவுக்கு அது அஃபோர்டபுளாக கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறதையும் நீங்கள் பார்த்துட்டு வேணும்னா வாங்கிக்கோங்க. வீட்டு குழந்தைகளுடைய என்ஜாய்மெண்ட் வித் பிரைன் டெவலப்மெண்ட், அது கூடவே நம்முடைய கோஆர்டினேஷன் அப்படிங்கிறது எல்லாமே இந்த கிட்டில் சூப்பராக கிடைக்கும். கிட்ஸ் பெஸ்டிக்கான லிங்க் கீழே இருக்குது. ரொம்பவே லிமிட்டட் ஸ்டாக் தான், வேணுங்கிறவங்க வாங்கிக்கோங்க.